குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்டிபிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சப்மிட்டிங் நம்ம என்ன பார்க்குறோம்னா மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்தல். அதாவது இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா ஏல இருக்கிறது 24ம் 42ம். இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேக்கில் இருக்கிறத திருப்பி இங்கே ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க, இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறத இங்கே லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பியில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 63 இருக்குது. இங்கேயே அதே மாதிரி 6 முன்னாடியும் 3 பின்னாடியும் போட்டிருக்காங்க. திருப்பி சியில் பார்த்தீங்கன்னா 37 73. இதில் 3 லாஸ்ட்லேயும் 7 திருப்பி ஃபஸ்ட்லேயும் போட்டிருக்காங்க. அதே இது நீங்கள் டியில் பார்த்தீங்க அப்படின்னா 35 51. இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, ஆனால் இங்கே பேசிக்காக பார்த்தோம்னா இங்கே 3 வரணும், ஆனால் இங்கே வந்திருக்கிறது 1 அப்படின்றப்ப டி தான் இதில் மாறுபட்ட ஒன்று. டி தான் ஆன்சரு. இப்போ நம்ம அதிலே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதுவும் அதே மாதிரி தான் மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஏலையும் ஒரு ஆன் நம்பர் இருக்குது, பியிலையும் ஒரு ஆன் நம்பர் இருக்குது, சிலையும் ஒரு ஆன் நம்பர் இருக்குது, ஆனால் டியில் எந்த ஆன் நம்பருமே இல்லை. இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர். அப்படின்றப்ப நமக்கு ஆன்சர் வந்து டி தான். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்மே அப்படியே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து கொஞ்சம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா ஏ எடுத்துக்கோங்க, 27 57. இதை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்க, அதாவது சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 27 57. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சரு 30ன்னு வரும். அதே இது நீங்கள் பிஎம் பார்த்தீங்கன்னா 63 18. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்க்குறப்ப 63 18 கழிச்சா 45ன்னு வரும். அதே மாதிரி சி 28 -81. இதையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்க்குறப்ப 53ன்னு வரும். இப்போ டி 36 96. இதையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்க்குறப்ப 96 - 36 60ன்னு வரும். இப்போ நீங்கள் இந்த ஆன்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30ம் 5ஆல் வகுப்படும், 45ம் 5ஆல் வகுப்படும், 60ம் 5ஆல் வகுப்படும். ஆனால் இந்த 53 மட்டும் 5ஆல் வகுப்படாது. அப்போ இதில் வந்து தப்பான ஆன்சர் எதுனா பி, அதாவது மாறுபட்ட ஒன்று எதுனா பி தான் ஆன்சர். தென் இப்போ ஃபோர்த்து சம். இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்ட் சம் மாடலில் தான் இருக்கும். ஏ 51 28. இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 23ன்னு வரும். அதே மாதிரி பி 37 62. இதையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஆன்சர் இதுக்கு மட்டும் ஆன்சர் 25 வரும். சி 104 81. இதுக்கு நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஆன்சர் 23 தான் வரும். டி 99 76. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தாலும் அதே 23 தான் வரும். இப்போ இது 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 இந்த ஆன்சர் 3மே ஒன்றா இருக்குது. இப்போ வேறு மாதிரி இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து பி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th சம். இதில் ஏ எடுத்துக்கணும். ஏ எடுத்தா 111 11. இப்போ அதாவது நம்ம 11 111ஆல் வகுக்க முடியாது. அப்படியே நீங்கள் வகுத்தாலும் கீழே ரிமைண்டர் வரும், இல்லைன்னா வகுக்கவே முடியாது. அதே இப்போ பிஏ பாருங்கள், 15 105 105 15. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 5 are 15, 2 5 are 10, 1 5 are
5. இப்போ 1 3s are 3, 7 3s are 21. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 7ன்னு வருது. அதே மாதிரி சி, அதே மாதிரி இப்போ சி 7 19. இப்போ சாரி 19 7ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா சரி 91 17. 91 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 7s are 7, 1 7s are 7. இங்கே 2 இருக்கும், 3 7s are 21. இதுக்கு உண்டான ஆன்சர் 13. இப்போ டி 381. இப்போ 81 டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா 1 3s are 3, 2 3s are 6, இங்கே 2 வரும், 7 3s are 21. இப்போ இதுக்குண்டான ஆன்சர் 21. அதாவது பி சி டி இது மூணுலேயுமே பின்னாடி வர, அதாவது ரெண்டாவது இருக்கிற நம்பர் வந்து முதல் இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகுது. ஆனால் இந்த ஏல இருக்கிற நம்பர் மட்டும் பின்னாடி இருக்கிற நம்பர் வந்து முன்னாடி இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகாது. அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஏ தான். ஓகே, இப்போ நம்ம 6வது சம் பார்க்க போகிறோம். இது வந்து இன்னொரு மெத்தடு. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற நம்பரையும் லாஸ்ட் இருக்கிற நம்பரையும் கூட்டினா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து ரெண்டாவது இருக்கிற நம்பருக்கும் ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் கூட்டினா வர நம்பரும் முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி வர நம்பரும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது எப்படின்னு பார்ப்போம். முதல் ஏ எடுத்துக்கோங்க. 1 நான் என்ன சொன்னேன், முதல் நம்பரும் லாஸ்ட்டு நம்பரும். அப்போ 1 + 5 6. நடுவில் இருக்கிற 2 நம்பர் இப்போ 3 + 6 9. இதில் வந்து 2 ஈக்குவலாக வரலை. இப்போ அடுத்தடுத்த நம்பரை பார்ப்போம். இப்போ பி 6 + 3 சாரி 5 5 + 3 8, 7 + 1 8. இது ரெண்டுலேயும் ஈக்குவலாக வருது. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா 3 + 5 8, 1 + 7 8. இதுவுமே ஈக்குவலாக தான் வருது. டி 7 + 1 8, 5 + 3 8. இப்போது இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. அப்போ இது மூணும் ஒரு கேட்டகரியில் வரும். இதுவும் மட்டும் வித்தியாசமாக இருக்கனால இது மூணையும் தவிர இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் வந்து ஏ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம். இந்த சம் எப்படின்னா இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். அதாவது அவங்க கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க டைம் கன்சியூம் ஆகக்கூடாது, ஈஸியாகவும் மீடியமாகவும் கேட்கணும்னு நினச்சா இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்லேருந்து எடுப்பாங்க. அதே இது டைம் கன்சியூம் பண்ணணும், நம்மளை எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கும் நம்ம சம்மு போட்டு தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கும் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டமான சம்மையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா முதல் ஏ எடுத்துக்கோங்க. ஏல இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் 15 × 4 எத்தனைனா 20. இப்போ சரி 60. 15 × 4 60. இப்போ இந்த 60யை 20யை மைனஸ் பண்ணோம்னா 40 கிடைக்கும். அதாவது ரெண்டாவது நம்பர் கிடைக்கும். அது இது பி 18 × 4 போட்டோம்னா 72 கிடைக்கும். இந்த 72ல் நம்ம 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 52 கிடைக்கும். இங்கே 18 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 72 கிடைக்கும். அதே 72வை 20ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 52 கிடைக்கும். அப்போ நமக்கு ரெண்டாவது நம்பர் கிடைக்கல. சரி, அப்படியே பார்த்தாலும் அடுத்த சப்டிவிஷன் வரும். 24 × 4 = 96. இப்போ இந்த 96-ஐ
-20 பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 76 கிடைக்கும். அதாவது செகண்ட் நம்பர் கிடைக்குது இதுலேயும். அப்போ டி 12 × 4 48. இப்போ இந்த 48ல் நம்ம 20 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 28 கிடைக்கும். அப்படியே பார்த்தாலும் செகண்ட் நம்பர் கிடைக்கும். அப்போ பியில் மட்டும்தான் முன்னாடி இருக்கிற நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 20 மைனஸ் பண்ணுறப்ப பின்னாடி இருக்கிற நம்பர் கிடைக்கல. அப்போ ஆன்சர் பி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th சப். இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். முதல் சப்டிவிஷன் ஏ 121. இதோட ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்படின்னா 11. அதாவது 11 11 சார் 121. அடுத்து பி 289. இதோட ஸ்கொயர் ரூட் 289 ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னா 17. அதாவது 17 17 சார் 289. சி 441. 441 ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்படின்னா 21. 21 சார் 441. டி 361. ரூட் ஆஃப் 361. அதாவது இதோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. 19 சார் 361. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11 17 19 இது மூணுமே பிரைம் நம்பர், அதாவது பகா எண். பகா எண் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 17 எடுத்துக்கோங்க. 17 வேறு எந்த நம்பராலையாவது டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 17 மட்டும்தான் முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 1. 17 மட்டும்தான் முடியும். 17 கொடுத்தோம்னா 117 சார் 17 அப்படின்னு வரும். இல்லை அப்படின்னா 17ல் 1ஆல் வகுத்தோம் அப்படின்னா 17 1 சார் 17 அப்படின்னு வரும். இது ரெண்டை தவிர வேறு எதுலேயும் இந்த 17ங்கிற நம்பர் வந்து டிவைட் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிற நம்பர் தான் பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அதே இது இப்போ 21 இருக்குங்க. 21 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3ஆலையும் டிவைட் ஆகும், 7ஆலையும் டிவைட் ஆகும். 3 7 சார் 21. இப்போ 0 கிடச்சிரும். அதே மாதிரி 21 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 7 சார் 21. இப்போயும் 0 கிடைக்கும். இந்த மாதிரி 2-3 நம்பரால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது பிரைம் நம்பரில் வராது. அப்போ 21 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. இது மூணும் பிரைம் நம்பர். அப்போ 21 தான் ஆன்சர். இப்போ 9th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்பர்ஸாக தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க நம்பர்ஸில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லேயும் கேட்பாங்க. இப்போ சில்வர், காப்பர், கோல்டு இது மூணும் பார்த்தீங்கன்னா பியூர் ஃபார்ம். ஆனால் ஸ்டீல் மட்டும் கொஞ்சம் கலப்படம் இருக்கும். அப்போ ஆன்சர் பி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கொஸ்டின். இதில் அருவி, ஆறு, குளம், ஓடை. இப்போ இந்த இதில் அருவிலையும் நீரோட்டம் இருக்கும், ஆறுலேயும் நீரோட்டம் இருக்கும், ஓடையிலையும் நீரோட்டம் இருக்கும். அதாவது தண்ணி வந்து ஸ்டாண்டர்டாக நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் குளத்தில் மட்டும் தண்ணி வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து சி குளம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வினாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.